இந்தியாவிலேயே முத பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டின காரு நம்ம கார் 108 வந்த காரணமே நம்ம வண்டியை வச்சுதான். டெட் பாடி வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் உதவி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கி உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சுட்டேன். இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்க எடுத்துட்டு போயிருப்பீங்க? இன்னும் வர 13,001. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருப்பத்துக்கு பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே. எனக்கு பொண்ணுங்க 5 பிறந்தவன் அப்படி வளர்த்தேன். தங்கைக்கு ஒரு கீதை மாதிரி வளர்த்தேன் அன்னைய. இன்னைக்கு 5 பொண்ணுன்னு அவன் யாரோட நினச்சி அழுவே கோயிலுக்கு போனேன். எங்கள் ஆய் எப்போ அப்படி செல்லமாக வளர்ந்தமோ இன்னைக்கு என் புருஷன் பாடி துக்குறான்னு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. என்னை முன்ன விட்டு போராடி சிரிச்சாங்க. இவள்கிட்ட சொத்து இருக்கா சொகம் இருக்கா, இவளுக்கு புருஷன் பாடி தூக்கிருக்கேன், 5 பொண்ணு எப்படி கட்டி கொடுக்க போறான்னு என்னை சொன்னாங்க. காதார கேட்டேன். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க கடவுளே உட்காருங்க கடவுளேன்னு மரியாதை கூட. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். இந்த கார் லாரன்ஸ் வாங்கிட்டு இதுவரை அவார்டு மட்டுமே 240 அவார்டு வாங்கியிருக்கேன். யதார்த்தமா ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போ ஒரு டெட் பாடி வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் இதாகி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கி உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன், புதுக்கோட்டை வர. அதை டிரைவர் என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த 2 எழுத்து அடிச்சுட்டு சவத்துக்கு இலவசம்னு ஓட்டிவிட்டாங்க பேப்பரை. அதனால அதையும் செய்கிறேன்னு சொல்லி தைரியமாக ஓட்டினேன். முதல் எடுத்தது அந்த ஸ்டிக்கரை டிரைவருக்கு பொறாமை இல்லை, வண்டி நிற்காம ஓடுன்னு அவங்க வந்து பொறாமையில் இந்த 2 எழுத்த மட்டும் அனுப்பிட்டாங்க. அதனால அதையும் ஓட்டுறது ஓட்டுனது மேலாத்தூர். பாய்சன் கேஸ் ஏற்றிட்டு போனது விடிய காலம் 3 மணிக்கு ஓட்டும் போதெல்லாம். அப்புறம் பயம் 3 மணி 2 மணிக்கு போகும்போது எப்படி இருக்கும், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சாதாரணமாக ஆகிப்போச்சு. இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இதுவரை இன்னும் வர 13,001. நேற்று உள்பட ஓட்டி இருக்கு வண்டி. நேற்று உட்பட? ஆமாம். ஆலங்குடி டு சிஹெச்லேருந்து கும்பகோணம், அதுக்கு முதல் நாள் வந்து ஆலங்குடியிலேருந்து இடுகாடு. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருப்பத்துக்கு பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே. எல்லாம் லிஸ்ட் வச்சுருந்தேன். கஜா புயல எல்லாமே இதாகி போயிடுச்சு. இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத எல்லாம் எழுதி வச்சிருவேன். ஒவ்வொருத்தர் ஊருக்கு பேர் வந்தாலும் எழுதி வச்சிருவேன். ஆனால் அதனால் அந்த கஜா புயல வீட்டுக்கு இழந்தோடனே தண்ணியில் எல்லாம் மிதந்து போச்சு. அதில் எல்லாமே அடிபட்டு போச்சு. அந்த இதில் கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய அதாவது 68வது வருஷத்துல இருந்து இது நீங்க ஓட்டுறீங்க, இந்த மாதிரி இலவச சேவை பண்றதா சொல்றீங்க. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். 37வது கார். இந்த கார் யார் கொடுத்தது? இந்த கார் லாரன்ஸ் வாங்கிட்டு. 37வது கார் அவர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களோட சொந்த வாகனம்? ஆமாம், சொந்த வாகனம். இப்படி வந்து இலவசமா செய்யும் போது வீட்டில் எதுவுமே சொல்லலையா? ஒன்று எங்கள் ஆட்சியில் முதல்ல சங்கடப்பட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு வாங்க போயிட்டு. எப்படி வந்து ஒத்துக்குவாங்க? இப்போ உங்களோட வயசு வந்து 76ங்கிறீங்க. 1968 உங்க வயசு என்ன? 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மாலாம் அப்பா அம்மாலாம் இருந்தால் ஒன்றும் சொல்லலை. ஒன்றுமே சொல்லலையா? உங்களை பொருளாதாரத்துக்கு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இலவசமா பண்றீங்க. அன்னைக்கு பழைய இரும்பு வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். அன்னைக்கு கிடைக்கிற கொண்டு போய் விட்டு தான் அந்த கார் வாங்கினது. பழைய இரும்பு. அப்புறம் பிசே கார் வாங்கி வாங்கினேன். ஆளுங்களும் முதல் இரும்பு கடை வச்சு நான் தான் பிசே கார்வா 1 கிலோ 400 கிராம் கார் வாங்கி தான் வாங்கினேன். அதை வந்து மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போடுவேன். அப்புறம் கார்லையும் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வந்தேன். சரி.